21/8/2026 சுவர்ண கேரளம் SK66க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேற்றுக்கு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஸ்ட் ஆகி போச்சு. 43 சி போர்டு 5 கொடுத்துருக்குறோம். 5க்கு பவர் 0 தான் வந்திருக்குது. நேற்றுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லலை, எது பவர் மாறும்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த இதுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன் 8 அல்லது 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 3ஆம் நம்பர் பி போர்டில் வந்திருக்கு. 4ஆம் நம்பர் 9க்கு பவர் 4ன்னு மேலே போயிடுச்சு. இங்கே 3 வந்துருச்சு. இங்கே 5க்கு பவர் 0ன்னு வந்துருச்சு. சரிங்களா? எனக்கு இந்த 9லாம் பார்த்திங்கன்னா 9 ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு 4ஆம் நம்பர் 94ங்கிறது அப்படி மேலே போயிடுச்சு. 3 கீழே வந்து 5க்கு பவர் 0. இங்கே பார்த்திங்கன்னா பவர் நம்பர் இறங்கிடுச்சு. 9 6 ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். 9க்கு பவர் 4, சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருந்தோம். 8க்கு பவர் 3, 43ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சி போர்டு 0 5 தான் என் கணக்கில் வந்தது. சரி 5 வந்தால் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 0 வந்திருக்குது. 76ங்கிற நம்பர்லாம் வரணும். 31ங்கிற மாதிரி நம்பர் வந்திருக்கணும். பிசியில் ஒரு ஸ்டெப்பு அப்படியே 30 ஆயிடுச்சு. 31ன்னு வந்துருக்கணும். 631 அந்த மாதிரி வந்திருக்கணும். சரி, ஓகே. எல்லா நாளும் கரெக்டாக நம்ம எடுக்க முடியாது. இருந்தாலும் இதிலேருந்து 4 3 2 நம்பர் சாலிடாக உள்ளே வந்திருக்கு. அநேகமாக நாளைக்கு 3 நம்பர் வருமானு பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நம்பர்லாம் வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? நாளைக்கு எப்படி வரும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். நாளைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நம்பரு தனியாக இதில் கொடுப்போம். அது கொடுக்குறேன் நான். சரிங்களா? பார்க்கலாம். ஒரு போரடியாவது எடுத்து காட்டணும்னு பார்க்குறேன். கொஞ்சம் இந்த மாதத்தில் போன மாதம் பவர்லையாவது வந்தது. பவரில் இல்லை, பாக்ஸில் வந்தது. இந்த மாதம் இன்னும் பாக்ஸில் வரல. டைரெக்டாவது எடுத்துட்டால் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 5 சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பரு. 2க்கு பவர் 7, 5க்கு பவர் 0, 3க்கு பவர் 8. சரிங்களா? நாளைக்கு 3 இருக்குமான ஆட்டத்தில் 3 இருக்கலாம். இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? பார்க்கணும் எப்படிலாம் வருது என்னங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 9, பி போர்டில் 4 3, சி போர்டு 5 1. நாளைக்கும் இந்த 5க்கு 0க்கு பவர் 5 வைக்கிறாங்களா இல்லை 1 வைக்கிறாங்களான்னு பார்க்கணும். இல்லைன்னா 7ஆம் நம்பர் வந்துடணும். அப்படி இல்லைன்னா சி போர்டு நமக்கு வர வேண்டிய நம்பர் 2ஆம் நம்பராக இருக்கணும். சரிங்களா? 5 1 6 3 நம்ம கொடுத்துருக்குறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 கொஞ்சம் சாலிடாக வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா 452ங்கிற நம்பர் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இது வந்துட்டு நாளைக்கு கொஞ்சம் இருக்குது. பேட்டர்னில் 45 52ன்னு வந்துருக்குது. அதனால் 2 வெளியே வருமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் 2த்துக்கு அந்த பக்கம் வச்சுக்கணும். சரிங்களா? 5ஆம் நம்பர் வெளியே வரும். அதை தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் நான் 2ஆம் நம்பரும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். 7ஆம் நம்பர் ஏன் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்தால் இந்த மாதிரி வரலாம். சரிங்களா? 71 அதே மாதிரி 0 5 2ன்னு வரணும். சரிங்களா? இந்த நம்பர் வரலாம். அப்புறம் இல்லைன்னா 7 0 5ன்னு வந்துடணும். சரிங்களா? இதிலேருந்து எடுக்கிற நம்பர் அதே மாதிரி 8 2 5லாம் இருக்குது. அதை நம்ம வச்சுருக்குறோம். சரிங்களா? அதனால் அந்த நம்பர் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சொல்கிறல இந்த நம்பருக்கு வரணும். 3 மட்டும் 8ஆக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில். அதான் 528ங்கிற நம்பர் வரலாம். சரிங்களா? சப்போஸ் இந்த நம்பர்லாம் வரலன்னா 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் நம்பர் டபுள்ஸாக கூட வரலாங்க. சரிங்களா? அப்படி வந்தால் 9 2 2ன்னு வரலாம். சரிங்களா? இல்லை 4 9க்கு பவர் வச்சு அடிக்கணும். சரிங்களா? இல்லை 3 2ஆக வந்துடணும். அதுதான் கான்செப்ட்டு. சரிங்களா? பார்க்கலாம். நாளைக்கு அதிகபட்சமாக 2ஆம் நம்பர் ஆட்டத்தில் இருக்கும். சரிங்களா? பாருங்கள். ஏ போர்டா அல்லது சி போர்டா, அதுதான் ஒரு இது. அதுக்கு தான் நான் 2ஆம் நம்பர் ஏ போர்டுலேயும் வரலாம், சி போர்டுலேயும் வரலாம். சரிங்களா? ஒருவேளை 9 வரணும் அல்லது 4, 9க்கு பவர் 4ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துடணும். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 56 45 23 27. அதே மாதிரி 1ஆம் நம்பரு பெண்டிங் நம்பராக இருக்கிறனால நம்ம அது வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வருது, அதனால் கொடுக்குறோம். சரிங்களா? இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் நான். ஒரு வேளை இதில் 3க்கு பவர் 8ன்னு மாறுனா இந்த நம்பர் வந்துடணும். 9 8 1. சரிங்களா? ஆமாம், 9 8 1ன்னு சொல்லிட்டு வந்துடணும். சப்போஸ் 9ம் பவர் மாறிச்சுனால் 481. 9 பவர் ஏதாவது ஒரு நம்பர் தான் பவர் மாறும்.
சரிங்களா. 2 நம்பருமே மாறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். 981ன்னு வந்திருக்கணும், வரணும். சரிங்களா. ஏன்னா 8 வச்சா 3, 3 வச்சா 8 அப்படி தானே வந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அப்படி தான் வரும். அதே மாதிரி அப்படியும் இல்லை என்றால் உங்களுக்கு வந்துட்டு இதுதான் போதும். சரிங்களா. சி போர்டு அந்த நம்பர்களை இருக்கிறத கொஞ்சம் மாற்றி வச்சா போதும். நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் சரி, ஏசி பிசி 23 ஏபிக்கு வரலாம், 32 ஏசிக்கு வரலாம். சரிங்களா. 31 பிசிக்கு வரலாம், ஏசிக்கு வரலாம். 31 அல்லது 81. சரிங்களா. அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா. நான் இதில் தனியாக கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏசி பிசி 31 81. சரிங்களா. அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏபி ஏசி 52 25 அப்புறம் வந்து 23 32. சரிங்களா. இது வந்து ஏபி ஏசிக்கு இந்த 2ஆம் நம்பர் இதெல்லாம் வர்றது. சரிங்களா. ஏபி ஏசி அப்புறம் வந்துட்டு ஏசி பிசிக்கு 31 81 அது வரணும். சரிங்களா. இதுதான் இதோட கான்செப்ட்டு. உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா மாற்றி போடணுன்னாலும் போடுங்க. நாளைக்கு டபுள்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் 0, 2, 3, 1 இந்த 4 நம்பருமே டார்கெட்டாக தான் இருக்குது. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எது வருதுன்னு. கீழே இருக்க பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2க்கு 7 வரலாம், 3க்கு 8 வரலாம், 0க்கு 5 வரலாம், 1க்கு 6 வருமாங்கிறது மட்டும்தான் டவுட்டு. ஏன்னா 1 டபுள்ஸாக வரணும் அப்படியே. சரிங்களா. அதனால் 6 வருமானு தெரியல, ஆனால் 1 வரலாம். சரிங்களா. 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 456 528. இது வந்துட்டு 8ஆம் நம்பர் சி போர்டை வச்சுட்டு உள்ளே இருக்க நம்பரை எப்போவுமே மாற்றி போட்டுக்கணும். ஸோ ஒரு நம்பர் சி போர்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வர்ற நம்பரை கொஞ்சம் திருப்பி போட்டுக்கணும். இப்போ 456 கொடுத்துருமா, 6 சி போர்டு வருதா, 5 4 திருப்பி போட்டுக்கணும். சரிங்களா. 4 5 5 4 அப்படி போட்டுக்கணும். எல்லா நம்பருக்குமே அதான் பாக்ஸில் பொருந்தும். சரிங்களா. மெயினாக அதை தான் அப்படி தான் வரும். 931 அதே மாதிரி தான். 391 931 அந்த மாதிரி வரும். சரிங்களா. 231 452. இந்த 452 மட்டும் எப்படி வரும்னா 452 வந்துடணும். அப்படி இல்லைன்னா 245 வந்துடணும். சரிங்களா. வீடியோவை கவனமாக கேளுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த நம்பருக்கு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் 293 இல்லைன்னா இதில் வந்து பவர் ஆச்சுன்னா 4ஆம் நம்பர் வந்துடணும், 243 வந்துடணும். சரிங்களா. 752 432 நம்ம கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் ஒரு நம்பர் பவரில் ஆச்சுன்னா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 432 கொடுத்துருக்கேன். ஏன்னா திருப்பி போட்டால் 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்துடும். ஒரு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 7 இருக்கும். அதுக்கு வந்து 2ஆம் நம்பர் சி போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கோரடியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 72 45 24 56 52 31 29 31. சரிங்களா. இது வந்துட்டு 245 725 வரலாம், 3ஆம் நம்பரும் அங்கே வரலாம். சரிங்களா. ஒருவேளை 245 நம்மளுக்கு வருதுன்னா 3 அங்கே வரலாம், 5 கூட 6 இருக்குது, 6 கூட டி போர்டுக்கு வரலாம், 3 வரலாம். சரிங்களா. அப்புறமா பார்த்திங்கன்னா 4 5 அது ஓகே, 2 கூட 7 இருக்குது, 7ஆம் நம்பரும் நம்மளுக்கு வந்துடலாம். சரிங்களா. அதேமாதிரி 8ஆம் நம்பர் இதெல்லாம் வந்துடலாம். ஆனால் 245ங்கிறது நம்ம 72 45 அது வந்து ஒரு செட் நம்பர் அப்படியே வரணும். அது வருதான்னு பார்ப்போம். சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.